கதை நாயகன். ஆக்சுவலி கார்த்தி சார் பத்தி நிறைய இன்ட்ரடக்ஷன்ஸ் நிறைய இடங்களை கொடுத்திருந்தாலும் எனக்கு எப்பவுமே பர்சனலா ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிற ஒவ்வொரு லைன் என்ன அப்படின்னா, எந்த கேரக்டரா இருந்தாலும் சரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னசென்டான கேரக்டர் இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி ரக்கடான ஒரு கேரக்டர் இருந்தாலும் சரி, ஃபைட் பண்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருந்தாலும் சரி, எனிதிங் அவரோட ஸ்டைல்ல அது ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு க்ளவ் மாதிரி ஃபிட் ஆயிடும் அதுக்குள்ள. அண்ட் ஒரு கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. தட் வி ஹேவ் அ கனெக்ட் டுவர்ட்ஸ் அஸ். எஸ்ஜே சூர்யா சார் பேசும்போது சொன்னாரு, எந்த ஒரு ஃபில்டரும் இருக்காது அவர் பேசுறப்போ அப்படின்றாரு. அதே மாதிரி தான் அவர் நடிப்புலயும் பெருசா ஒரு ஃபில்டரோ ஒரு இன்ஹிபிஷன் எதுவுமே இல்லாம ஒரு வெரி ஃபைன் ஆக்டர் அப்படின்ற ஒரு இதை ஒவ்வொரு படத்துலையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ சர்தார் 2 அப்படின்றப்போ அகேன் வி ஆர் ஹேவிங் அ கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். கார்த்தி சார், ஒரு சில வார்த்தைகள் அபவுட் சர்தார் 2 ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி ஒரு மறுபடியும் நிறைய சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சர்தார் அந்த பேர் வச்சதுலேருந்தே அந்த படத்து மேலே எனக்கு ஒரு தனியான ஒரு அஃபெக்ஷன் உண்டு. ஒரு இன்னசென்ட்டான கிராமத்தில் ஒரு நாடக நடிகன், அவனை ட்ரெயின் பண்ணி அவன் ஒரு ஸ்பை ஆக்கி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்தது, அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கேரக்டருக்குள்ள அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கும், அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். மக்களுக்கு ஒன்றுனா உடனே ஓடி போய் நிற்கிற ஒரு விஷயம் இருக்கும். எந்த விஷயத்தாலும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பார், எதை வேணா இழக்க தயாராக இருக்கும். சுயத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருனாலையும் பண்ணிட முடியாது. ஆனால் அப்படி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் பத்திரிகைகள் நம்ம எழுந்தது முதல் தடவையாக ஒரு ஏஜென்ட்டு பர்சனல் வார் இல்லாமல் பொதுமக்கள் பொது நலனுக்காக வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஜென்ட்டாக பார்க்கறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கும் போது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் திரும்பி வந்தால் நல்லா இருக்கும். பட் திரும்பி வரும்போது என்ன பர்பஸ், என்ன இருக்க போகுது, மித்ரன்னாலே என்ன அடுத்தது என்ன சொல்லி பயன்படுத்த போறாருன்னு எல்லாரும் கேட்கறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கையில மொபைல் போன் மெசேஜ் வந்தாலே பக்குன்னு இருக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில பார்த்தா பயமா இருக்கு. அப்படி இந்த படத்துல என்ன பயம் இருக்குன்னா அதை விட பயமான ஒரு விஷயம் வச்சிருக்காரு. உண்மையாவே ஸ்கேரியான ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த படத்துல கையில தொட்டிருக்காரு. அப்போ வந்து ஹவு குட் இஸ் அ ஹீரோ இஸ் வந்து ஹவு பிக் இஸ் த வில்லன்ங்கிறது வச்சுதான். 2 பேர் சண்டை போட போறாங்க. இந்த 2 பேர்ல 2 பேருமே மிகப்பெரிய ஆளா இருந்தா அந்த போர் சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பத்தி பேசுது. அதுக்கு ஆப்போசிட்ல எஸ்ஜே சூர்யா சார் வந்திருக்காருங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த படம் பெருசாகணும்னா, அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த 2 துருவங்கள் பெருசா இருக்கணும். சர்தார் வந்து ஸ்பாட்ல இருக்கும் போதே வந்து சர்தார் வந்துட்டாரு, சார் வந்துட்டாரு தான் பேசுவாங்க. அதே விஜய் கேரக்டர் விஜய் வந்துட்டான் அப்படின்னா 2 நான் தான்டா கொஞ்சம் மரியாதையா பேசுறேன். பட் அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே தெரியும். ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே மித்ரனுக்கு ஒரு பழக்கம், ஃபிளாஷ்பேக் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுவாங்க. அது ஷூட்டிங் ஆரம்பிச்சு உள்ள போய் நான் பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் தான் பார்த்தேன், எப்பா என்னப்பா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது பெரிய அந்த செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. லக்கூட்டு கேட்டேன், லக்கூ என்னம்மா அது இல்லைம்மா நல்லா வரும் பயப்படாது. ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர் பயமாவே இருக்கு, ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும். ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பை மட்டுமே நம்பி அவ்வளோ பொருட்செலவு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லா ரிஸ்க்கும் சார்ந்த ப்ரொடியூசருங்கும் போது அந்த பயம் எப்பவுமே மைண்ட் இருந்துட்டே இருக்கும், அவங்க சேஃப் ஆகணும்னா. பட் அந்த அளவுக்கு இந்த படத்துல மித்ரனோட உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக நான் பார்க்குறேன். அவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி எல்லா விஷயமும் போய் புரியணும், அதே சமயத்தில் அது சுவாரஸ்யமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெனக்கெட்டு இருக்காப்புல. அண்ட் எஸ்ஜே சூர்யா சார் செட்டில் இருக்கும்போது சொல்லவே வேண்டாம், அவர் வந்து எவ்வளோ தீனி கொடுத்தாலும் பத்தறதில்லை அவருக்கு. கேட்டு 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 அவர் வாங்கி பண்றதை பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் செட்டில் இருந்தாங்கன்னா நாங்களாம் செல்போனே தொடர்றதே இல்லை. ஏன்னா வந்து ஷார்ட் எல்லாரும் செல்போனுக்கு போயிடுவாங்க. பட் இதுல வந்து அப்படி இல்லவே இல்லை. அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறக்கும், பேசிக்கிறக்கும், தெரிஞ்சுக்கிறக்கும் அவ்வளோ இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த இவெண்ட்டுக்கும் அந்த காரணம் தான். இந்த எவ்வளோ பெரிய படம், இதுக்கு பிறகு எவ்வளோ பேர் உழைப்பு இருக்குது முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து அந்த குழந்தைய வந்து ரிலீஸ் வரைக்கும் கூட்டிட்டு போறது நீங்க தான். ஸோ அந்த வகையில் அவங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி சாம் வந்து கைதிக்கு அப்புறம் பண்றோம். அண்ட் ஒரு ஸ்பை ஃபிலிம்னா ரஹ்மான் சார் சொல்லிட்டே இருக்காரு இல்லையா, நம்மளுடைய கதையா இருக்கணும், நம்ம எமோஷன்ஸா இருக்கணும், நம்ம பிரசன்டேஷன் இன்டர்நேஷனலா இருக்கணும். அப்பதான் அடுத்த லெவலுக்கு நம்மளுடைய படங்கள் வெளியில போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அதுக்கான டீம், நம்மளோட எடிட்டர் ஆகட்டும், ஜார்ஜோட ஒர்க் ஆகட்டும், இல்லை ஸ்டன்ஸ்ல வந்து திலீப்போட ஒர்க் ஆகட்டும், இப்போ சேதனோட ஒர்க் ஆகட்டும், அது இங்கே எல்லா டெக்னீஷியன்ஸும் தேர் கிவிங் தேர் பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் ரைட்டிங் ஆல்சோ, இந்த படத்தில் இருக்கிற டயலாக்ஸ் ஆகட்டும். ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லை இந்த கான்செப்ட் அழகாக கொண்டு வந்து சேர்க்கறது. ஸோ அந்த வகையில்
ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் நிறையா இந்த படத்தை பற்றி பேசணும். பட் ஃபர்ஸ்ட் முன்னோட்டமா இந்த படம் இவ்வளோ உழைச்சிருக்கும், அந்த உழைப்போட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் உங்ககிட்ட காமிக்கிறது தான் இங்கே வந்திருந்தோம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய அன்பு எங்களுக்கு தேவை. அண்ட் ஈத் முபாரக் எல்லாருக்கும். Thank you so much, sir. Okay, so it's time for the photo session. எல்லாரும் ஒரு போட்டோக்காக எழுந்து நின்றீங்க, அது be nice. உட்கார்ந்தவா போட்டோ எடுத்து ஒரே போட்டோ மட்டும் எடுத்து சார் சென்டர்